வார்த்தையை கேட்க எத்தனை பேர் உற்சாகமா இருக்கிறீங்க? இது ஆண்டவருடைய வார்த்தை. கேட்கும் போதே அற்புதம் நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு காலையில முள்ளுக்குறிச்சியில் ஒரு சாட்சி கேள்விப்பட்டேன். போன வாரம் திங்கட்கிழமை அங்கே சர்ச்சில் இருக்கிற ஒரு அம்மா, அவங்க வீட்டில் குடும்ப ஜெபம் நடந்தது. அவங்க செந்தாரப்பட்டியில் இருக்கிறாங்க. ரொம்ப மாசமா நானும் போவசையா சொல்லிட்டே இருந்தோம், வீட்டில் குடும்ப ஜெபம் வைங்க வைங்க வைங்க. யாருக்கிட்டே அப்படி சொல்ல மாட்டோம், ஆனால் அவங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தோம். அவங்களும் இல்லையா 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 அப்படியே ஒரு 2-3 மாசமா தள்ளி தள்ளி போட்டுட்டே இருந்தாங்க. கடைசியில் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், இந்த வாரம் இந்த அம்மா வீட்டில் குடும்ப ஜெபம் நடைபெறும்னு அவங்கள்ட்ட கேட்காம நாங்களே சொல்லிட்டோம். அந்த அம்மா மேலேங்களையும் பார்க்குறாங்க. நீங்கள் தண்ணி கொடுத்தா போதும், நாங்கள் வந்து ஜெபம் பண்ணுறோம், எதுவும் ரிஸ்க் எடுக்காதீங்க, கர்த்தர் சொல்கிறாரு அப்படின்ட்டு போய் அன்னைக்கு எல்லாம் நிறைய பேர் வந்தாங்க. அவங்க சொந்தக்காரங்க எல்லாரும் வந்திருந்தாங்க. அன்னைக்கு ஜெபம் பண்ணோம். குடும்ப ஜெபத்தில் அந்த அம்மாக்குள்ளே இருந்த ஒரு அசுத்தாவி வெளியே போணுச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு அந்த அம்மா சாட்சி சொன்னாங்க. கிட்டத்தட்ட 7 வருஷமா அந்த அம்மாவுக்கு இந்த ஷோல்டர்லையும் இடுப்புலையும் வலி எப்பயும் இருந்துக்கிட்டே இருக்குமா. 7 வருஷமா அந்த குடும்ப ஜெபத்தோட அந்த வலி சுத்தமாக சரியாயிடுச்சான். ரொம்ப நல்லா இருக்கிறேன் அப்படின்னாங்க. ஆமென். சில நேரம் நாங்கள் ஜோக்காக பேசினா கூட அதை கர்த்தர் அதை அப்படியே செய்கிறார். நானே ஃபீல் பண்ணேன், என்னடா இந்த அம்மாட்ட கேட்காமலே சொல்லிட்டோமோ அப்படின்னு நினச்சி. அந்த அம்மா சொன்னாங்க, நீங்கள் சொன்னதுனால தாங்க இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னாங்க. அல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப நல்லவர். ஸோ உங்கள் வாழ்க்கையில் வார்த்தைகளை கேட்கும் போதே அற்புதம் நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எடுத்துக்கொள்வோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 37வது அதிகாரம் வசனம் 1வது வசனம் 2வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 37வது அதிகாரம் வசனம் 1, 2. ஆமென். ஹல்லேலூயா. அந்த முதல் வசனம், அந்த முதல் 2 வார்த்தைகளை நாம் எல்லாரும் சேர்ந்து படிக்க போறோம். 37வது அதிகாரம் எசேக்கியேல் 1வது வசனம் சேர்ந்து படிப்போம். கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி. அல்லேலூயா. இன்னொரு விசை படிக்கலாமா? கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி. இந்த மாதம் ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்த வசனம் கொடுத்தாரு. நெகேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் சரித்திர புஸ்தகம் 2வது அதிகாரம் 18வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், கர்த்தருடைய கரம் எனக்கு நன்மை செய்யும். இதுதான் இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்தம். எத்தனை பேர் கர்த்தருடைய நன்மையை பார்த்துட்டு இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமாம், கர்த்தருடைய கரம் நன்மை செய்யும். எந்த மனிதர்களும் தேவையில்லை, யாரும் இல்லை, கர்த்தருடைய கரமே செய்யும். விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு காலையில் கூட இந்த வார்த்தையை சொன்னேன். கர்த்தருடைய வார்த்தையை நம்ம எப்படி ஏற்றுக்கொள்ளணும்? 2 காரியம் இருக்கு. கர்த்தருடைய வார்த்தையை எல்லாரும் ஏற்றுக்கொள்வாங்க, அது முதல் லெவல். 2வது லெவல், இந்த வார்த்தை தான் என் வாழ்க்கையில் நடக்கும் என்கிற நம்பிக்கை, அது 2வது லெவல். இந்த ஏற்றுக்கொள்றதை எல்லாருமே ஏற்றுக்கொள்வாங்க. ஈவன் ரட்சிக்கப்படாதவங்கள்ட்ட கூட போய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் சொன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் சிரிச்சிட்டு போவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப நன்றிங்க, தேங்க்ஸ். அவங்க என்ன பண்ணிட்டாங்க? அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டாங்க. இன்னைக்கு விசுவாசிகள் நிறைய பேர் இந்த லெவலோட நிற்கிறோம். கர்த்தர் பேசுவார், அவர் என்ன பேசினாலும் நல்லதாக தான் பேசுவார், ஏற்றுக்கிறேன். அதை தாண்டி ஒரு லெவல் என்ன தெரியுங்களா? இதுதான் என் வாழ்க்கையில் நடக்கும், அந்த ஒரு நம்பிக்கை, அந்த ஒரு விசுவாசம். இந்த மாலை நேரத்தில் கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஏற்றுக்கொள்றதோட நிற்காதீங்க, அதுக்கு அடுத்து ஒரு லெவல் இருக்கு, இதுதான் என் வாழ்க்கையில் நடக்கும். ஆமென். அல்லேலூயா. ஒரு உதாரணம் காலையில் கூட சொன்னேன். டாக்டர்கிட்ட போகிறோம், சுகர் பேஷண்ட். டாக்டர் சொல்கிறாரு 3 நேரமும் சரியாக நேரத்துக்கு சாப்பிடுங்க. இது எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறாங்க? எல்லாருமே ஏற்றுக்கிறாங்க. ஃபாலோ பண்ணுறாங்க பண்ணல, அது அடுத்த விஷயம். எல்லாருமே ஏற்றுக்கிறாங்க. ஆனால் கடைபிடிக்கிறது விளங்குதா? அது மாதிரி கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தாலும் தீர்க்கதரிசனம் சொன்னாலும் எல்லாரும் ஏற்றுக்கிறோம். அதோடு நின்று விடாமல் இதுதான் என் வாழ்க்கை, என் வாழ்க்கையை குறித்ததான ப்ளூ பிரிண்ட் இதுதான், இதுதான் என் வாழ்க்கையில் நடக்கும்,
அந்த ஒரு இடத்துக்கு என்னைக்கு நாம போறோமோ அப்ப வார்த்தை உங்க வாழ்க்கையில நடக்கிறத நீங்கள் காண்பீர்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் என் கூட சேர்ந்து சொல்லுங்க, அப்பாவோட வார்த்தை நான் ஏற்றுக்கொள்வதோடு நில்லாமல் அது நடக்கும் என்று விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. எஸ், அதுதான் ரொம்ப உண்மையான வார்த்தை. ஆமென். சரி, இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் நம்ம படித்த இந்த வசனத்துல பார்க்கிறோம். கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து அவர் என்னை ஆவிக்குள்ளாக்கி. கர்த்தருடைய கரம் உங்களை நடத்தும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தருடைய கரம் என்னை. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமா, கர்த்தருடைய கரம் உங்களை நடத்தும். அது பாதுகாக்கிறது போல, கொடுக்கிறது போல, உருவாக்குகிறது போல, உயர்த்துவதை போல கர்த்தருடைய கரம் உங்களை நடத்தும். உங்க வாழ்க்கையை நடத்தும், உங்க தனிப்பட்ட வாழ்க்கையை நடத்தும், உங்க குடும்பத்தை நடத்தும், உங்க தொழில், உங்க பிஸ்னஸ், உங்க வேலைகள், நீங்க எங்க போனாலும் எங்க வந்தாலும் கர்த்தருடைய கரம் உங்களை நடத்தும். ஆமென். விசுவாசிங்க, ஆண்டவருடைய கரம் உங்களை நடத்துவதை நீங்கள் காண்பீர்கள். கர்த்தருடைய கரம் எப்படி நடத்தும், எப்படிலாம் நடத்தும், இன்னைக்கு அதை கொஞ்ச நேரம் நம்ம பார்த்து ஜெபித்து முடிக்க போகிறோம். இங்க வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய கரம் என்மேல் அமர்ந்து. அடுத்து உடனே நடக்கிற காரியம் என்னை ஆவிக்குள்ளாக்கி. கர்த்தருடைய கரம் ஒரு மனுஷனை நடத்த ஆரம்பிக்குதுன்னா முதல்ல எந்த இடத்துல மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும்னா உள்ள என்னை ஆவிக்குள்ளாக்கி. முதல்ல கர்த்தர் யாரை நடத்த விரும்புகிறாரு? உங்களை நடத்த விரும்புகிறார். இன்னும் நல்லா சொல்லணும்னா உங்களுடைய ஆவியோட இணைகிறார். நமக்கு 3 இருக்கு, சரீரம், ஆத்துமா, ஆவி. நமக்கு எத்தனை இருக்கு? ஆவி, ஆத்துமா. நீங்க பார்க்கறது சரீரம், மேலே பார்க்குற சரீரம். இதுக்குள்ளதான் அந்த உண்மையான ரியல் மேன், ஸ்பிரிட் மேன். ஆவி மனுஷன் தான் உண்மையான மனுஷன். நீங்க பார்க்குற இந்த சரீரம் உண்மையான மனிதன் அல்ல. ஆண்டவர் உருவாக்குனது எந்த மனுஷனை? ஆண்டவர் உருவாக்குனது எந்த மனுஷனை? உங்களுக்குள்ள இருக்கிற ஆவி மனுஷனை. தேவ சாயல் எந்த மனுஷன்? சொல்லுங்க, தேவ சாயல் எந்த மனுஷன்? உங்களுக்குள்ள இருக்கிற ஆவி மனுஷன். வழங்குதுங்களா? ஆமென். இந்த மேல இருக்கிற இந்த உருவம் இந்த ஆவி மனுஷனை பாதுகாக்கும்படி கொடுக்கப்பட்ட கவசம். அதுக்கு அடிக்கடி இந்த ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். இந்த எடுத்துக்காட்டு சொல்லி சொல்லி எனக்கே போர் அடிச்சிருச்சு. ஆனா வேற ஒரு எடுத்துக்காட்டு எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. கடைக்கு போய் ஒரு கொக்கோ கோலா பாட்டில் வாங்குறீங்க, உள்ள என்ன இருக்கு? ஜூஸ் இருக்கு. கொக்கோ கோலா ஜூஸுக்காக பாட்டிலா, பாட்டிலுக்காக ஜூஸா? இவருக்கு என்னமோ ஆச்சு, குழப்புற மாதிரியே பேசுறாரு அப்படின்றீங்க. சொல்லுங்க, ஜூஸுக்காக பாட்டிலா, பாட்டிலுக்காக ஜூஸா? உள்ள இருக்கிற ஜூஸ் காலி ஆயிடுச்சுன்னா ஓகே, ஆனா அந்த ஜூஸ் இருக்கிற வரைக்கும் எது தேவை? அல்லேலூயா. உள்ள இருக்கிற ஸ்பிரிட் மேன், ஆவி மனுஷன் தான் உண்மையான மனுஷன். அந்த ஆவி மனுஷனை பாதுகாக்கும் கவசம் இந்த பூமியில வெளிப்படுத்துகிற ஒரு உருவம் தான் நீங்கள் பார்க்கிற இந்த சரீரம். இந்த சரீரத்துக்கு வேண்டுமானால் அழிவு வரலாம், ஆனா உள்ள இருக்கிற ஆவி மனுஷன் அழியாமையை தரித்திருக்கிறது. எப்பயோ தரிக்கும்ல, இப்பவே தரிச்சு இருக்குது. எது? உள்ள இருக்கிற ஆவி மனுஷன் எதை தரித்திருக்கிறது? அழியாமை. இன்னொரு எடுத்துக்காட்டு கூட சொல்றேன். யாராவது இறந்துட்டாங்க, என்னடா இவர் அபசகுணமா பேசுறாருன்னு நினைக்காதீங்க. எடுத்துக்காட்டு, யாராவது இறந்துட்டாங்க, நீங்க போறீங்க, எல்லாரும் சுத்தி அழுதுட்டு இருக்கிறாங்க. அவங்க அழுகும் போது என்ன சொல்றாங்க? என்னை விட்டு. சொல்லுங்க, கேட்டுக்கிறீங்களா கேட்கலையா? போனதே இல்லை நீங்களா? இப்படி பாக்குறீங்க. என்னை விட்டு. அங்கதானே படுத்திருக்கிறாரு, எங்க போயிட்டாரு? இப்பதான் நிறைய பேருக்கு லைட் எரியுது. அங்கதான் படுத்திருக்கிறாரு. என்னை விட்டு போயிட்டியே. அந்த போனது யாரு? பாத்தீங்களா? வசனம் சொல்லி புரியல.
இப்ப நல்லா புரியுது. யார் அது? அந்த மனுஷனை பத்தி தான் இங்க வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. ஆவி மனுஷன். அந்த மனுஷனுக்கு என்ன கிடையாது? அழிவு கிடையாது. அந்த மனுஷனை இந்த சரீரம் தரித்திருக்கிறது. இந்த அழியாமையாகிய இந்த ஆவி மனுஷனை அப்படியே எக்ஸ்போஸ் பண்ண வெளிப்படுத்த அந்த அழியாமை சரீரத்தையும் ஆளுகை செய்ய ஆரம்பிக்கிறது. எத்தனை பேருக்கு விளங்குது? விடுங்க, நான் அதுக்குள்ள போகல. இப்ப பாயிண்ட் என்னன்னா, ஆவி மனுஷன் தான் உண்மையான, உள்ள ஆவி இருக்கிற வரைக்கும் தான் அந்த சரீரத்துக்கு என்ன மதிப்பு, வேல்யூ இருக்கு. அப்ப ஆண்டவர் உங்களை எந்த இடத்தை தொட விரும்புகிறார், எந்த இடத்தை சந்திக்க விரும்புகிறார், எந்த இடத்தை மாற்ற விரும்புகிறார், எந்த இடத்துல அற்புதம் செய்ய விரும்புகிறார் என்றால் அந்த உண்மையான மனிதன், அந்த ஆவி மனிதனை தொட விரும்புகிறார். அந்த ஆவி மனிதனிலே மாற்றத்தை ஏற்படுத்த விரும்புகிறார். அந்த ஆவி மனிதனிலே அற்புதம் செய்ய விரும்புகிறார். அந்த ஆவி மனிதனை நிரப்ப விரும்புகிறார். அதை நிரப்பிட்டா மற்றதெல்லாம் நிரம்பின மாதிரி. 3 யோவான் 2வது வசனம், பிரியமானவனே நாத்துமா வாழ்கிறது போல. அப்ப உள்ள இருக்கிற அந்த ஆவி மனுஷன் வாழ ஆரம்பிச்சிட்டா எல்லாமே வாழ்ந்த மாதிரி, the inner man. இப்ப கர்த்தருடைய கரம் என் மேல் அமர்ந்து முதல்ல எதை மாற்றுகிறது அல்லது எதை தொடுகிறது? எனக்குள்ள இருக்கிற ஆவி மனிதனை தொடுகிறது. எசேக்கியேல் தீர்க்கதரிசிய கர்த்தர் உலர்ந்த எலும்புகளுக்கு முன்பாக போய் நிற்க வைக்கிறாரு. இந்த இன்சிடென்ட் உங்க எல்லாருக்குமே தெரியும். எசேக்கியேல் தீர்க்கதரிசி உலர்ந்த எலும்புல போய் நின்று அங்க என்ன பண்றாரு? தீர்க்க தரிசனம் உரைத்த போது உலர்ந்த எலும்புகள்லாம் என்ன பண்ணுது? உயிரடைந்து எழும்புகிறது. அல்லேலூயா. இது ஒரு பெரிய அற்புதம். எத்தனை பேர் இந்த அதிகாரம் படிச்சிருக்கிறீங்க? படிச்சவங்களாம் கை உயர்த்துங்க. ஏன்னா படிச்சவங்களுக்கு தான் இது புரியும் நான் பேசுறது. அவர் போய் தீர்க்க தரிசனம் சொல்ல அந்த எலும்புகள் என்ன பண்ணுது? உயிரடைந்து. அப்ப அந்த எலும்புகள் உயிரடைவதற்கு முன்பாக, இவர் தீர்க்க தரிசனம் சொல்வதற்கு முன்பாக, அது ஒரு மகா பெரிய சேனையாய் காலூன்றி நிற்பதற்கு முன்பாக இந்த எசேக்கியேலுக்குள்ள ஒண்ணு நடக்கணும். அது அவன் ஆவி மனுஷனை கர்த்தருடைய கரம் தொட வேண்டும். இந்த ஆவி மனிதன் எப்ப ஆளுகை செய்ய ஆரம்பிக்கிறானோ, எழும்புகிறானோ, அப்பொழுது வெளிய மாற்றம் நடக்க ஆரம்பிக்கும். ஆண்டவர் வெளியே அற்புதம் செய்யறதில்ல, உள்ளதான் அற்புதம் செய்யறார். உள்ள அற்புதம் நடந்துச்சுன்னா இதோட ரிஃப்ளெக்ஷன் தான் வெளியே. எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? 4-5 பேர் தான் தலையாட்டுறாங்க, சில பேருக்கு அப்படியே இருக்கிறாங்க, ஒன்றும் புரியல. ஆண்டவர் உங்க ஆவில என்னென்னலாம் செய்யறாரோ அதெல்லாம் உங்க கண்களுக்கு முன்னாடி தெரிய ஆரம்பிக்கும். நாம் என்ன சொல்றோம்? ஆண்டவரே என் வீட்டில் அற்புதம் செய்யும், கணவன் வாழ்க்கையில் அற்புதம் செய்யும், மனைவி வாழ்க்கையில் அற்புதம் செய்யும், அங்க அற்புதம் செய்யும். நமக்கு வெளியே அற்புதத்தை எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறோம். நீங்க எவ்வளவு ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணாலும் திரும்ப திரும்ப கர்த்தர் ஒர்க் அவுட் பண்ற இடமே எது தெரியுங்களா? சொல்லுங்க, இப்படி கை வச்சு சொல்லுங்க, இங்கதான். அல்லேலூயா. 40 நாள் உபவாசம் இருந்து ஏதாவது ஒரு விஷயத்துக்காக ஜெபம் பண்றீங்கல்ல, 40 நாளும் கர்த்தர் எங்க வேலை செய்யறாரு? நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க ஆண்டவர் வெளியே ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கிறாரு, ஏதோ அங்கங்க ஏதோ அந்த ஊர்ல ஏதோ பண்றாரு, இந்த ஊர்ல ஏதோ, எந்த ஊர்லயும் ஒன்றும் பண்ணல. 40 நாளும் உங்களை மாத்திட்டு இருக்கிறார். எத்தனை பேருக்கு இதெல்லாம் விளங்குது? கர்த்தருடைய கரம் உங்களை ஆவிக்குள்ளாக்கும், உங்களை ஆவி மனிதனாய் மாற்றும். ஏன் ஆவி மனிதனா மாற்றுதுன்னா, இந்த மாம்சம், இப்ப ஆவி, ஆத்துமா, சரீரம். சரீரம் டப்பா, அதை விட்டுருங்க. இந்த ஆத்துமா இருக்குல்ல, அதுதான் நீங்க. ஆவி கர்த்தர் உண்டாக்கின மனுஷன். ஆதியாகமம் 2வது அதிகாரம் நீங்க பார்க்கறது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. சில பேர் வசனத்தை சொன்னாதான் நம்புவாங்க. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனம். மண்ணினாலே உருவாக்கி, அந்த மண்ணு தான் சரீரம். அடுத்தது
அந்த ஜீவ சுவாசம் தான் ஆவி. அடுத்தது ஜீவ, அந்த ஆத்துமா தான் மனுஷன். ஆவி, ஆத்துமா, சரீரம். இப்போ என்னை வந்து தொடுறீங்க, நான் உங்களை பார்க்குறேன், இது சரீரம். ஓகே, இதுக்குள்ள இருக்கிற மனுஷன் ஆத்துமா, அதுதான் நான். இந்த ஆத்துமாக்கு உருவம் கிடையாது. இந்த ஆத்துமா எதுனா எண்ணங்கள், விருப்பங்கள், நினைவுகள், யோசனைகள், சுய சித்தம், இவைகள் எல்லாம் கலந்தது ஆத்துமா. அல்லேலூயா. இவைகளுக்குள்ள ஆண்டவருடைய சாயல் ஆவி உள்ள இருக்கு. இப்போ கொஞ்சம் லைட்டாக மண்டை சொரிய ஆரம்பிக்கிறாங்க. சரி, கிளாஸ் மாதிரி போகுது. இப்போ நான் சொல்ல வந்த பாயிண்ட் என்னன்னா, இந்த ஆத்துமா தான் நான், ஆவி தேவன் தந்த மனுஷன். இப்போ ஆண்டவர் அந்த ஆவி மனுஷனை பலப்படுத்தி எழும்ப செய்யும் போது இந்த ஆத்துமாவும் சரீரமும் ஆவிக்கு கீழ்ப்படுகிறது. எப்ப ஆவி மனுஷன் எழும்புகிறானோ அப்பொழுது ஆவி மனிதனுக்கு இயற்கையும் உலகமும் கீழ்ப்படியும். விளங்குதா பாயிண்ட்? இப்ப எசேக்கியேல உலர்ந்த எலும்புகளுக்கு முன்னாடி நிறுத்தி, இந்த எலும்பு உயிரடையணும்னா, மகா பெரிய சேனையா நிக்கணும்னா, இந்த பள்ளத்தாக்கு எல்லாம் சூழ்நிலை மாறணும்னா, அற்புதம் நடக்கணும்னா, சரீரம் இங்க வெளிப்படக்கூடாது, ஆத்துமா இங்க வெளிப்படக்கூடாது, இங்க ஆவி மனிதன் வெளிப்படணும். ஆவி மனிதன் வெளிப்பட்டால் இயற்கை கீழ்ப்படியும், சூழ்நிலைகள் மாறும், பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படும். ஆண்டவர் ஆதியாகமம் 1வது அதிகாரம் 28வது வசனத்துல அதிகாரத்தை கொடுக்கிறார். நீங்கள் பூமியை நிரப்பி பழுகி பெருகி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார்ல. அந்த அதிகாரம், அந்த அத்தாரிட்டி, அந்த ஆசீர்வாதத்தை ஆத்துமால அல்ல, ஆவில வச்சிருக்கிறாரு. இப்ப அதிகாரம் எங்க இருக்கு சொல்லுங்க? ஆமென். ஆவில இருக்கு. அப்ப வெளியே செயல்பட வேண்டியது எந்த மனுஷன்? ஆவி மனுஷன். அந்த மனுஷன்ட்ட தான் அத்தாரிட்டி இருக்கு. பிசாசை மேற்கொள்ளுகிற வல்லமை, இயற்கையை மேற்கொள்ளுகிற வல்லமை, சூழ்நிலைகளை மாற்றுகிற வல்லமை, அற்புதங்களை கொண்டு வருகிற வல்லமை உங்களுக்குள்ள இருக்கிற ஆவி மனிதனுக்குள்ள இருக்கிறது. இப்ப கர்த்தருடைய கரம் என்ன பண்ணுதுன்னா, இந்த ஆத்துமாவையும் சரீரத்தையும் விளக்கி ஆவி மனுஷனை எழும்ப செய்கிறது. ஆவி மனுஷன் எழும்பி ஆத்துமாவையும் சரீரத்தையும் ஆளுகை செய்தால் அந்த மனிதனுக்கு இந்த உலகம் கீழ்ப்படியும். புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. புரியாதவங்க ஒரு அல்லேலூயா. இதுக்கெல்லாம் நல்லா தான் சொல்றீங்க. சரி, சோத்திரம். இப்ப அந்த வசனத்துக்கு வருவோம். கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி. இன்னைக்கு என் வாழ்க்கையில் இருக்கிற உலர்ந்த எலும்புகள் மாறணும், என் குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலைகள் மாறணும், என் சரீரத்தில் இருக்கிற வியாதி மாறணும், என்னுடைய பிரச்சனைகள்லாம் மாறணும் அப்படின்னா கர்த்தருடைய கரம் உங்க மேல அமருகிறது. அமர்ந்து என்ன செய்கிறது? உங்களுக்குள் இருக்கிற அந்த ஆவி மனிதனை பலப்படுத்துகிறது. பவுல் அதை தான் ரொம்ப அழகா சொல்றாரு. நீங்க எடுத்து வாசிக்கலாமா? கொரிந்தியர்ல. ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம். கொஞ்சம் இதை கவனிங்க, கடைசியில் உங்களுக்கு புரியும். 10வது வசனம். நமக்கோ ஆவியினாலே வெளிப்படுத்தினார், அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் ஆழங்களையும், ஓகே, அல்லேலூயா. அந்த ஆவியானவருக்கு எல்லாம் தெரியும். அந்த ஆவியானவர் எங்க இருக்கிறார்னா என்னுடைய ஆவிக்குள்ள இருக்கிறார். விளங்குதா? ஆவியானவருக்கு, எல்லாரும் சொல்லுங்க, ஆவியானவருக்கு எல்லாம் தெரியும். இங்க வார்த்தை தான் சொல்லுது, ஆவியானவருக்கு எல்லாம் தெரியும்னா சத்தியத்தில் இருக்கிற எல்லா ஆழங்கள், எல்லா வெளிப்பாடுகள், ஆழமான சத்தியங்கள் இல்ல. உங்க மனைவிக்கு என்ன பிடிக்கும்னு ஆவியானவருக்கு தெரியும். உங்க கணவருக்கு என்ன பிடிக்கும்னு ஆவியானவருக்கு தெரியும். உங்க தொழிலை எப்படி மேலே கொண்டு வரணும்னு ஆவியானவருக்கு தெரியும். வீட்டில் இருக்கிற சூழ்நிலை எப்படி மாற்றணும்னு ஆவியானவருக்கு தெரியும்.
கடனை எப்படி அடைக்கணும்னு யாருக்கு தெரியும்? நல்ல சத்தமா ராமேன்னு சொல்லுங்க. அந்த ஆவியானவர் எங்க இருக்கிறாரு? என்னுடைய ஆவிக்குள்ள இருக்கிறார். இது வரைக்கும் விளங்குதா? இப்ப இந்த ஆவியானவர் இந்த ஆவியோட இணைந்து அவர் எழும்பும் போது அந்த ஆவியானவர் சொல்லுகிற எல்லாமே என் வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும். இதை எதையா தடுக்குதுன்னா என் மாம்சம் தடுக்குது. அந்த மாம்சம் தான் ஆத்துமா. என் எண்ணங்கள், என் சிந்தனைகள், என் நினைவுகள், என் யோசனைகள், என்னுடைய மனது, இது என்ன பண்ணுது? இந்த ஆவி மனுஷன் எழும்பாதபடிக்கு தடை பண்ணி கொண்டே இருக்கிறது. இப்ப கர்த்தருடைய கரம் எதை சந்திக்கிறது? கர்த்தருடைய கரம் எதை சந்திக்கிறது? இந்த ஆவி மனிதன் எழும்ப கூடாதபடிக்கு சரீரம் தடை செய்கிறதுல மாம்சத்தை சந்திக்கிறது. இந்த மாம்சத்தை அடக்கி ஆவியை எழும்ப செய்கிறது. இந்த ஆவி மனிதன் எழும்பும் போது உங்க வாழ்க்கையில இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை காண்பீர்கள். எத்தனை பேருக்கு விளங்குது நான் பேசுறது? இந்த சத்தியத்தை நீங்க புரியலனாலும் விளங்கி தான் ஆகணும். இது எனக்கு தெரியும், கஷ்டம் புரிஞ்சுக்கிறது. ஆனா அற்புதம் இங்கே தான் இருக்கு. இது தெரியாம நிறைய பேர் 21 நாள் உபாச ஜபம், 40 நாள் உபாச ஜபம், 72 மணி நேரம் உபாச ஜபம், அது பத்தாதுன்னு சங்கிலி ஜபம், தொடர் ஜபம், அப்புறம் முட்டி ஜபம், முழங்கால் ஜபம், ஜெயில் ஜபம், என்னென்னமோ ஜபம் பண்றாங்க. ஆவி மனிதன் எழும்பாமல் ஒன்றும் நடக்காது. ஒரு பைசா பிரயோஜனம் இல்லை. அப்ப இந்த ஜபங்கள்லாம் எதற்காக? இந்த ஜபங்கள் எல்லாம் என் மாம்சத்தை அடக்கி ஆவி மனிதனை எழும்ப வைக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நான் ஊழியத்துக்கு வந்த புதுசுல பிஷப் பீப்பர்ல முடிச்சுட்டு அப்பாவோட இணைஞ்சு ஊழியம் செய்யணும்ட்டு நான் வந்த புதுசுல 21 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணும் அப்படின்ட்டு அந்த மேலே ரூமில் தான் அப்போ நான் இருப்பேன். டைரி, புதுசாக டைரி, கீபோர்டு எல்லாம் செட்டப்லாம் வாங்கிட்டு 21 நாள் அடுத்து நான் எப்படி ஊழியம் செய்ய போகிறேன்னு கர்த்தர் என்கிட்ட பேச போகிறாரு. அப்படியே பக்கமாக எழுத போகிறேன். தரிசனங்கள், சர்ச்சை கட்டுறதை பற்றி, ஊழியத்தை பற்றி, எத்தனை பேர் ஞானஸ்நானம் கொடுக்க போகிறேன், எத்தனை பேர் ஆத்துமாதாயம் பண்ண போகிறேன், அப்படியே பயங்கரமாக கனவோட போய் முதல் நாள், 2வது நாள், 3வது நாள், 4வது நாள், 20 நாள் ஒரு பக்கம் கூட எழுதலை. ஆனால் ஜெபம் ஓடிக்கிட்டே இருக்கு. 21வது நாள் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். என்ன ஆண்டவரே? அப்போ ஆண்டவர் சொன்னார், வெளியே மாற்றங்கள் நடக்கிறத பற்றி நீ கவலைப்படாத, நான் முதல்ல ஒன்றை தொட விரும்புகிறேன். அப்போ ஆண்டவர் நிறைய வேதத்தில் சொன்னார். மோசேய எகிப்திலிருந்து விடுவித்து கொண்டு வருவதற்கு முன்பாக, செங்கடலை பிளப்பதற்கு முன்பாக, இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் ஊழியம் செய்வதற்கு முன்பதாக முட்செடியின் மூலமாய் நான் மோசேயை சந்தித்தேன். ஏசாயா தீர்க்க தரிசனம் சொல்வதற்கு முன்பாக அவன் நாவை நான் சந்தித்தேன். எரேமியாவை நான் சந்தித்தேன். எல்லாரோடையும் பர்சனலா நான் ஒரு டச், ஒரு தொடர்பு, ஒரு தொடுதல் இருந்தது. நான் யாரெல்லாம் தொட்டேனோ, நான் யாரெல்லாம் தொடும்போது அர்ப்பணித்தார்களோ அவர்களே எழும்பினார்கள். ஆண்டவர் சொன்னார், நீ எழும்புறதும் எழும்பாததும் உன் கையில. ஹல்லேலூயா. அன்னைக்கு ஒப்பு கொடுத்தேன். அடுத்து ஒரு 3 மாசம் கழிச்சு திரும்ப இன்னொரு 21 நாள் ஜெபம். இப்ப புதுசா இன்னொரு டைரி வாங்கினேன். அப்ப நான் மேல டாபிக் எழுதினேன், எனக்குள்ள கர்த்தர் விரும்புகிற காரியம்னு டாபிக் எழுதினேன். 21 நாள் முடிக்கும் போது 3 டைரி எழுதினேன். எத்தனை பேர் நான் பேசுறது விளங்குது? அற்புதம் எங்கேயோ இல்ல, உள்ள இருக்கு, உங்களுக்கு உள்ள இருக்கு. உங்க வீட்டுல இன்னொன்னு ஓப்பனா சொல்லிட்டேன். இன்னைக்கு முள்ளுக்குறிச்சியில் நான் இதை பேசினேன். உங்க வீட்டுல பண கஷ்டம் இருப்பதற்கு காரணமும் நான் தான். எத்தனை பேருக்கு நான் பேசுறது விளங்குது? இந்த ஆவி மனுஷனுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு கிருபை என்னன்னா, கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு கிருபையை வச்சிருக்கிறார். ஈசாக்கு மேல அது இருந்ததுனால தான் அவன் பஞ்ச காலத்துல, பஞ்ச பூமியில, வறண்ட பூமியில விதைச்சா கூட 100 மடங்கு பலன் வந்தது. நிலத்தினால வரல, மழையினால வரல, சூழ்நிலையினால வரல, அவனுக்குள்ள இருந்த ஆசீர்வாதத்தினால வந்தது. விளங்குதா? உள்ள இருக்கிற ஆவி மனுஷனுக்கு கவர்ந்து இழுக்கக்கூடிய கெப்பாசிட்டி, அந்த தகுதியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார்.
ஈசாக்குக்கு இருந்த அதே தேவன் தான் இன்னைக்கு உங்களுக்கும் தேவன். ஈசாக்குக்கு 100 மடங்கு பலனை கொடுக்க முடியும்னா உங்களுக்கும் அதை கொடுக்க முடியும். ஏன்னா அவரே எழுதி வச்சுக்கிறார், நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஈசாக்குக்கு நான் தேவன், உனக்கும் நான் தேவன். எனக்கு நிறைய நேரம் பைபிள் படிக்கும்போது புரியாது. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், ஒவ்வொருத்தர்ட்டும் இதை சொல்லிக்கிட்டே வராரு. எனக்கு புரியல. நல்லவர்னா புரியுது, நன்மை செய்யறாரு. அற்புதர்னா புரியுது, அற்புதம் செய்யறாரு. சர்வ வல்லமை இல்லவர்னா எல்லாம் ஆல்மைட்டி, ரொம்ப பவர்ஃபுல், எல்லாம் புரியுது. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்ன அர்த்தம்? யோசுவாட்ட சொல்றாரு, மோசையோடு இருந்த தேவன் உன்னோடு இருக்கிறேன். ஏன் யோசுவாட்ட போய் நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன் ஏன் சொல்லல? எத்தனை பேர் இந்த கேள்வியெல்லாம் உங்களுக்குள்ள வந்திருக்கு? ஆண்டவர் ரொம்ப அழகா சொல்றாரு, யாருக்கிட்ட அவங்கள மாதிரி நான்லாம் என்னங்க பண்ண முடியும்? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அவங்களுக்கும் நான் தான் தேவன், உனக்கும் நான் தான் தேவன். இந்த யோசுவா ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அவன் மோசேய கடவுள் மாதிரி பார்த்துட்டான். அவனுக்கு பயம். முதல் அதிகாரத்துல 4 முறை வருது, பலம் கொண்டு திடமனதாயிரு, பலம் கொண்டு திடமனதாயிரு, பலம் கொண்டு திடமனதாயிரு. ஏன்னா அவ்வளோ பயம் யாருக்குள்ள? யோசுவாக்குள்ள. அப்ப கர்த்தர் சொல்றாரு, நீ பலம் கொண்டு திடமனதாயிரு. அவனுக்கு அதெல்லாம் ஒன்றும் புரியல. ஒரு வார்த்தை சொல்றாரு, மோசே இருந்தது போல உன் கூடவும் இருப்பேன். அப்ப அவனுக்கு நம்பிக்கை வந்துருச்சு. அப்ப மோசையை கொண்டு செஞ்ச கர்த்தர் என்னை கொண்டும் செய்வார். இன்னைக்கு நீங்க யார பெரிய ஆளா பாக்குறீங்களோ, ஆண்டவர் சொல்றாரு, அவர்களின் தேவன் தான் உன் தேவன். விளங்குதா? விளங்குதா? எத்தனை பேருக்கு விளங்குது? ஏன்னா கர்த்தர் ஒருவரே. அந்த கர்த்தர் எல்லா வல்லமைகள், வரங்கள், ஆசீர்வாதங்கள், கிருபைகளை என்னுடைய ஆவிக்குள்ள வைத்திருக்கிறார். இத நமக்கு தெரியுதோ தெரியலையோ, பிசாசுக்கு நல்லா தெரியுது. இவங்க ஆவி மனிதனாய் எழும்பிட்டாங்கன்னா என்னால ஒன்றும் பண்ண முடியாது. நம்முடைய மாம்சத்தை பயன்படுத்தி, நம்முடைய ஆத்துமாவை பயன்படுத்தி ஆவி மனுஷனை கண்ட்ரோல் பண்றான். இன்னைக்கு கர்த்தருடைய கரம் உங்களுக்குள்ள இருக்கிற ஆவி மனிதனை எழும்பட்டும், எழும்ப செய்யட்டும். இந்த வெளிப்பாடு எனக்கு வந்த பிறகு எசேக்கியேல் 37வது அதிகாரத்தை படிச்சப்ப, உலர்ந்த எலும்பு உயிரோட எழும்பினது எனக்கு பெரிய மேட்டரா தெரியல, ஆவி மனுஷனாய் மாறினதுதான் பெருசா தெரியுது. விளங்குதுங்களா? ஏன்னா அற்புதமே எங்கிருந்து தொடங்குதுன்னா ஆவியில இருந்து தொடங்குது. உங்க வீட்டுக்கு சமாதானம் வரணும்னா, வீட்டுக்கு வர வேண்டிய சமாதானம் எங்கிருந்து வரும்? எல்லாரும் இங்க கை வச்சு சொல்லுங்க, இங்க இருந்து தான் சமாதானம் என் வீட்டுக்குள்ள வரும். என் குடும்பத்துல சந்தோஷமே இல்லை பாஸ்டர். குடும்பம் சொல்லாதீங்க, எனக்குள்ள சந்தோஷம் இல்லை, அதனால எங்க சந்தோஷம் இல்லை. ஒரு அம்மா என்கிட்ட வந்துச்சு, தேங்காய் தூக்கிட்டு ஜெபம் பண்ண. என்னம்மா, என் வீட்டுல ஒரே ட்ரையா இருக்கு, வறுமையா இருக்கு, என் வீட்டுல நைட் ஆனா தூங்கவே முடியல, ஒரே பயமா இருக்கு, என் வீட்டுக்காக ஜெபம் பண்ண. நான் சொன்னேன், வீட்டுல பயம் இருக்கா, உனக்கு பயம் இருக்கா? அதாவது தனக்குள்ள இருக்குன்றத மறைக்கிறதுக்கு எப்படிலாம் சொல்றாங்க பாருங்க. பிரச்சனை வீட்டுல இல்ல. இன்னைக்கு கர்த்தர் உங்களை தொட விரும்புகிறார். எத்தனை பேருக்கு நான் பேசுறதுலாம் விளங்குது? உங்களை தொட விரும்புறார். அவருடைய கரம் உங்களை தொட விரும்புகிறது. நீங்க கஷ்டப்படுற இடங்கள்ல, பலவீனப்படுற இடங்கள்ல, போராடுகிற இடத்துல, எங்கெங்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றீங்களோ அந்த இடத்துல கர்த்தருடைய கரம் உங்களுக்கு உதவி செய்யும்படி இறங்கி வருது. ஒன்னே ஒண்ணு, அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கி. போன வாரம் நம்ம பார்த்தோம்ல, 1 பேதுரு 5வது அதிகாரம். ஆமென். கர்த்தர் உங்களை ஏற்ற காலத்துல உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திற்குள். போன வாரம் இதை நான் பேசினேன். அந்த இடத்துல அடங்கின்னு தமிழ்ல போட்டிருக்கு, இங்கிலீஷ்ல ஹம்பிள்னஸ்ன்னு போட்டிருக்கு. அந்த ஹம்பிள்னஸ், தாழ்மை அப்படின்ற வார்த்தைக்கு ஒரு நல்ல ஒரு அர்த்தம், ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, டிரான்ஸ்பரன்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. ஒளிவு மறைவு இல்லாத வாழ்க்கைக்கு பேரு தான் தாழ்மையா. எத்தனை பேர் இதை விளங்கிக்கிறீங்க? ஆண்டவர் முன்னாடி எப்படி போய் நிக்கணுமா? நானா நிக்கணும். எந்த கூட்டலும் இல்லாம, எந்த கழித்தலும் இல்லாம நானா நிக்கிறேன் பாருங்க, அதுக்கு பேர் தான் தாழ்மை. அப்படிப்பட்டவங்களை கர்த்தர் உயர்த்துவார். எசேக்கியேல் தன்னை அர்ப்பணிச்சிட்டாரு. உலர்ந்த எலும்புதான், பள்ளத்தாக்கு,
செத்து போன நிலைமை, மோசமான நிலைமை. அங்க அற்புதம் நடக்கணும் ஆண்டவரே, இந்த இடத்துல நான் அற்புதம் செய்யறேன். இன்னைக்கு காலையில கூட இதை நான் சொன்னேன். எசேக்கியேல ஆண்டவருடைய கரம் அப்படியே தூக்கிட்டு போய் அந்த பள்ளத்தாக்குல நிறுத்தி அவன் நினைச்சிட்டு இருப்பான், ஆண்டவர் ஏதோ சர்க்கஸ் பண்ண போறாரு போல, நம்மளை வேடிக்கை பார்க்கதான் என்ன பண்ணிருக்கிறாரு, கொண்டு வந்திருக்கிறாரு. அவன் நினைச்சிட்டான், என்னை பார்க்க வச்சு கர்த்தர் ஏதோ செய்ய போறாரு. ஆனா கர்த்தர் எசேக்கியேலை வச்சுதான் செஞ்சாரு. அதுதான் சொன்னேன், கர்த்தர் உங்களை பார்க்க வச்சு செய்ய மாட்டாரு, உங்களை வச்சுதான் செய்வார். விளங்குதா? நல்லா இருக்குல்ல? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களை பார்க்க வச்சு செய்ய மாட்டார், உங்களை வச்சுதான் செய்வார். உங்களை வச்சு பெரிய காரியத்தை செய்வார். ஆண்டவருடைய திட்டங்கள், ஆண்டவருடைய தரிசனங்கள், வாக்குத்தத்தங்கள் இதெல்லாம் நிறைவேறணும் நிறைவேறணும் நிறைவேறணும். எப்ப நடக்கும் எப்ப நடக்கும், எப்ப இதெல்லாம் நடக்க போகுது, அற்புதம் எப்ப நடக்க போகுது அப்படின்னு கேட்கிற இந்த இடத்துல கர்த்தருடைய கரம் ஒன்று செய்ய விரும்புகிறது. உங்களுடைய மாம்சத்தை, உங்களுடைய ஆத்துமாவை அடக்கி உங்களுக்குள்ள இருக்கிற ஆவி மனுஷனை எழும்ப செய்கிறது. இந்த ஆவி மனிதன் எழும்பும் போது எல்லாம் உங்களுக்குள் அடங்கும். எத்தனை பேர் இதை விளங்குறீங்க? அதை தான் நான் சொன்னேன். நிறைய பேர் ஜோம் பண்ணுவாங்க, நான் ரொம்ப கடன் பிரச்சனையில் இருக்கிறேன் பாஸ்டர், பண தேவையோடு இருக்கிறேன், பொருள் தேவையோடு இருக்கிறேன். நான் சொல்லட்டா, உங்க வீட்டில் கடன் பிரச்சனை இல்லை, முதல்ல உங்க உள்ளத்துல கடன் பிரச்சனை. உங்க ஆத்துமால என்ன பிரச்சனை? உங்க ஆத்துமால இருக்கிற கடன் பிரச்சனை தான் உங்க வெளியவும் வந்திருக்குது. உங்க ஆத்துமால இருக்கிற பலவீனம் தான் உங்க சரீரத்துக்கு வந்திருக்கு. உங்க ஆத்துமால இருக்கிற துக்கம் தான் உங்க வீட்டுக்குள்ள வந்திருக்கு. உங்க ஆத்துமாக்குள்ள இருக்கிற நோய் தான் வெளியே வந்திருக்கு. இப்ப வெளியே சுகமாகணும்னா முதல்ல, அதனாலதான் அங்க வசனம் சொல்லுது, உன் ஆத்துமா வாழ்கிறது போல. இன்னைக்கு கர்த்தர் அந்த ஆத்துமா, காயப்பட்ட ஆத்துமா, நொறுக்கப்பட்ட ஆத்துமா, கஷ்டப்படுற ஆத்துமாவை ஆவியானவருடைய கரம் இப்ப சுகமாக்க விரும்புகிறது. அதுக்கு ஒரே வழி என்ன தெரியுங்களா? ஆவி மனுஷன் எழும்பணும். உங்களை ஒப்பு கொடுங்க, உங்க ஆத்துமாவை சரண்டர் பண்ணிடுங்க. அதை தான் பவுல் சொல்றாரு, இனி வாழ்வது நான் அல்ல, இயேசுவே எனக்குள். அதோட அர்த்தம் என்ன தெரியுங்களா? இனி வாழ்வது நான் அல்லனா, என் மாம்சம் இனி டெசிஷன் எடுக்காது, என் ஆத்துமா இனி முடிவெடுக்காது, என் ஃபீலிங்ஸ்ல நான் இனிமே நடக்க மாட்டேன், என் இமோஷன்ஸ்ல நான் நடக்க மாட்டேன், எனக்குள்ள மனசு என்ன சொல்லுதோ அதெல்லாம் நான் வாழ மாட்டேன். எனக்குள்ள ஆவியானவர் என்ன சொல்றாரோ அதை நான் கேள்விப்படுவேன், அதை நான் செய்ய ஆரம்பிப்பேன். அதுக்கு பேர் தான் இனி வாழ்வது நான் அல்ல. எத்தனை பேர் இந்த வார்த்தையை ஆண்டவர் பார்த்து சொல்ல முடியும்? இனி வாழ்வது, சும்மா பாட்டு மட்டும் பாடுனா பத்தாது, அது மாதிரி நடக்கணும். திடீர்னு கோபப்படுற நேரத்தில் கர்த்தர் அமைதி அப்படின்னா அதுக்கு பேர் தான் இனி வாழ்வது நான் அல்ல. ஏன் ஆண்டவர் உங்களுக்குள்ளேயே ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கிறாரு? அன்னைக்கு ஒரு செய்தி கேட்டுட்டு இருந்தேன். ஒரு பாஸ்டர் சொல்றாரு, ஆண்டவர் இந்த உலகத்தை உண்டாக்குன நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு, இன்னும் அவருக்கு ஓய்வே கிடைக்கல. ஆனா இந்த பூமியவே என்ன பண்ணிட்டாரு, 6 நாள்ல உண்டாக்கிட்டு 7ஆம் நாள் என்ன பண்ணிட்டாரு? ஆண்டவருக்கு ரெஸ்ட் தராத ஒரே வேலை என்ன தெரியுங்களா? என்ன மாத்துறது. இன்னைக்கு வரைக்கும் யாருக்கு வேலை செஞ்சுட்டே இருக்கிறாரு? எத்தனை பேர் நான் பேசுறது விளங்குது? கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்க ஆண்டவருக்கு. உலகத்தையே 6 நாள்ல உண்டாக்கிட்டாரு, 7ஆவது நாள் ரெஸ்ட் எடுத்துட்டாரு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் என்ன உருவாக்கிட்டே இருக்கிறாரு, வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. தீந்த பாடு இல்லை, இன்னும் ஓடிக்கிட்டே இருக்குது. ஆனா அவர் சோர்ந்து போகல. இஸ்ரவேலை காக்கிற தெய்வம் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. உங்களை உருவாக்கிட்டே இருப்பாரு, உங்களை மாத்திக்கிட்டே இருப்பாரு. உங்களை அர்ப்பணிச்சு நீங்க கீழ்ப்படிஞ்சு அவருடைய சித்தத்தை புரிஞ்சு அவருடைய பலத்தை கைக்குள்ள வர வரைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. அவர் சோர்ந்து போக மாட்டார். ஏன் இதெல்லாம் பண்றாருன்னா, அந்த ஆவி மனுஷனுக்குள்ளதான் நீங்க எதிர்பார்க்கிற எல்லாமே இருக்குது. இதை நான் தியானிச்சுட்டு இருக்கும்போது ஒரு வெளிப்பாட கர்த்தர் சொன்னாரு. அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் நான் உனக்கு. இதை நான் முன்னெல்லாம் படிக்கும்போது என்ன நினைச்சேன்னா, ஆண்டவர் ஏதோ புதையல வீட்டுக்குள்ள வச்சுக்கிறார் போல. நான் முதல்ல 10 அடி தோண்டி பார்ப்போம்,
அப்புறம் 20 அடி தோண்டி பார்ப்போம். போர்வெல்லையாவது வர வச்சு என்ன பண்ணிடலாம். ஏன்னா ஆண்டவர் புதையல் பொக்கிஷத்தை எங்க வச்சுக்கிறாராம்? உள்ள வச்சுக்கிறாராமே. இந்த ஆவிக்குள்ளான அனுபவத்தை பத்தி தியானிக்கும் போது கர்த்தர் சொன்னாரு, அந்த புதையல்களும் பொக்கிஷமும் ஒளிப்பிடத்துல மறைக்கப்பட்டிருக்கிற இடம் எது தெரியுமா? உன்னுடைய ஆவி. எத்தனை பேருக்கு விளங்குது? இனிமே வசனத்தை ஒழுங்கா படிப்போம். அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் நான் உனக்கு அப்படின்னா எங்க எடுத்து கொடுக்கிறாரா? ஏற்கனவே எல்லாத்தையும் எங்க வச்சுட்டாராம்? இந்த ஆவியில வச்சுட்டாராம். இப்ப நீங்க விசுவாசிக்க விசுவாசிக்க இந்த ஆவியில இருந்து எடுத்து எடுத்து கொடுப்பாரு. அததான் எபேசியர் 1:3 வாசிக்கிறோம். என்னது வாசிங்க? எபேசியர் 1:3. ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் தேவன் நம்மை ஸ்தோத்திரம் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை, இனிமே ஆசீர்வதிப்பேன்னு சொல்லல, ஆசீர்வதித்து இருக்கிறார். ஆசீர்வதிச்சிட்டாரு. அந்த ஆசீர்வாதம் எங்க இருக்கு? என் ஆவியில இருக்கு. நான் சொல்லட்டா, இந்த மாதம் உங்களுடைய பண தேவை எவ்வளவோ அது இங்க இருக்கு. உங்களுக்கு எவ்வளோ சுகம் வேணுமோ அது இங்க இருக்கு. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது இங்க இருக்கு. எத்தனை பேர் நான் பேசுறது விளங்குது? எல்லாம் இருதயத்தில் கை வச்சு சொல்லுங்க, எல்லாம் இங்க இருக்கு. ஆமென். இது ஆத்துமா, இது ஆவி. எண்ணங்கள், யோசனைகள், நினைவுகள், இந்த மைண்டு, மூளை அறிவு பார்க்கறத வச்சு செயல்படுது, படிச்சதை வச்சு செயல்படுது, கேட்டதை வச்சு செயல்படுது. மூளை அறிவுல இருந்து, இன்டெலிஜென்ட்ல இருந்து வேலை செய்யறது. ஆனா ஆவி தேவனிடத்திலிருந்து சத்தத்தை பெற்று செயல்படுகிறது. எத்தனை பேருக்கு நான் பேசுறது விளங்குது? உங்க ஆவிக்கும் ஆண்டவருக்கும் கனெக்ஷனே உங்க முகம். இன்னைக்கு காலையில் நான் பேசினேன். உங்க ஆவிக்கு எது கனெக்ஷனா இருக்கு? இது ஒரு வெளிப்பாடு கர்த்தர் கொடுத்தார். இன்னைக்கு காலையில கூட பார்த்தோம். என்னாகமம் 6வது அதிகாரம். ஆரோனின் ஆசீர்வாதம்னு ரொம்ப பிரபலமான ஒரு வார்த்தை. இன்னைக்கும் எல்லா சபைகளிலும் நம்மள என்னாத்துமாவே கர்த்தரை சோத்திரிய சொல்றோம்ல, அது மாதிரி எல்லா சபையிலும் இந்த வசனத்தை சொல்லுவாங்க, ஆரோனின் ஆசீர்வாதம்னு. என்னாகமம் 6வது அதிகாரம் 24, 25, 26 வாசிக்கலாம். உன்னை காக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி. இந்த ஆசீர்வாதம் தான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய மூல மந்திரம். இன்னைக்கும் யூதர்கள் ஒருத்தரை ஒருத்தர் சந்திக்கும் போது இந்த வசனத்தை தான் சொல்லிக்குவாங்க. ஷாலோம் அப்படின்னு நம்மளாம் சோத்திரம் ஐயா ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கும்போது சோத்திரம்ன்றோம்ல, யூதர்கள் இன்னைக்கும் என்ன சொல்றாங்க? ஷாலோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஷாலோம் அப்படின்ற வார்த்தைக்குள்ள இந்த 3 வசனங்களும் அடங்குகிறது. இது ஒரு வாழ்த்து, ஒரு ஆசீர்வாதம். அப்போ ஒருத்தரை பார்த்து நீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு நாம சொல்றோம்ல, அது மாதிரி இந்த வசனத்தை தான் சொல்லுவாங்களாம். அவ்வளோ முக்கியமான வசனம். இந்த வசனத்துல 2 முறை ஒரு வார்த்தை வருது, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல், கர்த்தர் தமது முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி. அது ஏன் முகம்? முகம் பைபிள்ல நிறைய இடத்துல முகம் முகம்னு வரும். மோசே கேட்கிறார், உங்க முகத்தை எனக்கு காட்டுங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்கிறாரு. இல்லடா நான் முதுகு தான் காட்டுவேன் அப்படின்ட்டாரு. ஆனா இங்க சொல்றாரு தம்முடைய முகத்தை உன்மேல். அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் முகத்தை அங்க மையப்படுத்துறாருன்னா, ஆவி மனிதனுக்கும் முகத்திற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. உங்களுடைய ஆவி மனிதனை இந்த நிஜ உலகத்தில் வெளிப்படுத்துகிற ஒரு ஆயுதம் உங்களுடைய முகம். இப்ப ரீசெண்டா ஒரு ஆர்டிக்கல் படிச்சேன். 5 அறிவு இருக்குன்றாங்கல்ல, 5 சென்சஸ்ல. ஆமா, அடுத்து இன்னொரு சென்ஸ், 6th சென்ஸ்னு ஒன்று வந்துச்சுன்னாங்க. இப்ப பார்த்தா 7th சென்ஸ் ஒன்னா, முக பாவனை 7th சென்ஸா. என்னது புரியுதா? புரியுற வரைக்கும் வாங்கிக்கோங்க.
நம்முடைய ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் இருக்கும்ல, கோபமா இருந்தா மூஞ்சி எப்படி இருக்குது? உருன்னு இருக்குது, குரங்கு மாதிரி இருக்குது. இஞ்சி தின்ன சாரி தப்பா சொல்லிட்டேன். இதே சந்தோஷமா இருக்கும்போது சந்தோஷத்தை எதுல வெளிப்படுத்துறோம்? ஓகே. சோ முக பாவனை 7வது அறிவுன்றாங்க. அமெரிக்காவில் இருக்கிற விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சுக்கிறாங்களாம். அல்லேலூயா. ஏசப்பா அப்பவே பைபிள சொல்லிட்டாடே, உன் முகத்துல தாண்டா என் பிரகாசமே இருக்கு. ஆதியாகமம் 1வது அதிகாரம் 28வது வசனம் ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் மைய வார்த்தை என்னன்னா பராக். பராக் மூல பாஷையில பராக் அப்படிம்பாங்க. அது ஒரு ஆசீர்வாதத்தின் மெத்தடு. இது எப்படின்னா, ஆதாம பார்த்து கர்த்தர் நீ பழுகி பெருகி பூமியை நிரப்பி அப்புறம் கீழ்ப்படுத்தி ஆண்டுகொள் அப்படின்னு ஆசீர்வதித்தார்னு. நாம நினைக்கிற மாதிரி ஆதாம முட்டி போட வச்சு தலைமையில கையை வச்சு 2 உழுக்கு உலுக்கி முடி பிடிச்சு 2 ஆட்டு ஆட்டி இயேசுவி நாமத்தினால எல்லா அசுத்தாவிய பொல்லாதாவிய போ, இயேசுவி நாமத்தினால வா உன்னை ஆசீர்வதிக்கிற, வா நீ பழுகி அப்படி ஆசீர்வதிக்கல. அந்த பராக் அப்படின்ற வார்த்தைக்கு ஒரு பொசிஷன் இருக்கு. என்னன்னா, அவன் முழங்கால் படிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஆப்போசிட்ல கர்த்தரும் முழங்கால் படிட்டு அவன் முகத்துக்கு நேராக தன் முகத்தை வைத்து, கண்ணோடு கண்ணாக மூக்கோட மூக்காக வாயோட வாயாக முகத்திற்கு நேராக தன் முகத்தை வைத்து அவன் கண்ணை பார்த்து சொன்ன வார்த்தை தான் ஆதியாகமம் 1:28. எத்தனை பேருக்கு நான் பேசுறது விளங்குது? அப்ப ஆசீர்வாதத்தை கர்த்தர் எதை பார்த்து கொடுத்தாரு? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆசீர்வாதமே மூஞ்சில தான் இருக்குது. இத புரிஞ்சுக்கிட்டு பிசாசு எங்க கை வைக்கிறான்னா மூஞ்சில தான் கை வைக்கிறான். ஆமா பாஸ்டர், நேத்து கூட 2 பிம்பிள்ஸ் வந்துருச்சு பாஸ்டர். நான் அதை சொல்லல. துக்கம் எதுல காமிக்குது? ஃபர்ஸ்ட் சந்தோஷம் முதல்ல எதுல தெரியுது? வருத்தம் எதுல முதல்ல தெரியுது? கோபம் முதல்ல எதுல தெரியுது? ஒரு இது கூட சொல்லுவாங்க, அகத்தின் அழகு அது ஆண்டவர் முன்னாடி எழுதி வச்சிட்டாரு. பிசாசு அவமானங்களை முகத்துல வைக்கிறான், நிந்தைய முகத்துல வைக்கிறான். நம்மளால சொல்லலாம், செத்தாலும் அவன் மூஞ்சில நான் முழிக்க மாட்டேன் அப்படின்னு என்ன அர்த்தம் சொல்லுங்க? இதெல்லாம் நம்ம பயன்படுத்துற டேர்ம் தான். செத்தாலும் அவன் மூஞ்சில நான் முழிக்க மாட்டேன் பாஸ்டர், அவங்க முகத்தை பார்க்க எனக்கு பிடிக்கல பாஸ்டர். இதை விட ஒரு டேர்ம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம். ஒரு அம்மா என்கிட்ட வந்து சொன்னிச்சு, நான் கண்ணாடி பார்த்து 8 வருஷம் ஆகுது, என் மூஞ்சி எனக்கு பார்க்க பிடிக்கல. எவ்வளோ பிசாசு தந்திரமா வேலை செய்யறான் பாத்தீங்களா? ஆசீர்வாதத்தை கர்த்தர் எங்க வச்சிருக்கிறாராம்? பிசாசு சொல்றான், உன் முகம் நல்லா இல்ல, உன் முகம் நல்லா இல்ல, வேணாம். நம்ம முகத்தை பார்த்தா இந்த முகம் எவ்வளவு அழகா இருக்குன்றது ஞாபகத்துக்கு வரல. யார் யாரெல்லாம் நம்மளை திட்டினாங்க, யார் யாரெல்லாம் ஏளனம் பண்ணாங்க, கேலி பண்ணாங்க, பரியாசம். கண்ணாடியில பார்த்தா எது யார் முகம் தெரியுது? என் முகம் தெரியலங்க, என்ன திட்டின முகமெல்லாம் கண்ணாடியில தெரியுது. அதனாலேயே எனக்கு யார் எதை பார்க்க பிடிக்கல. இது ஒண்ணுன்னா, நிறைய பசங்களுக்கு போட்டோ எடுக்க பிடிக்காது. போட்டோ எடுக்கணும்னா ஓடி போயிடுவானுங்க. சில பேர் செல்ஃபி எடுக்க மாட்டாங்க. செல்ஃபின்னா என்ன? நான் என்ன பண்றது, எல்லாரும் இருக்கிறீங்க, எல்லாரையும் கவர் பண்ணும், அதனால அப்படி இப்படி பேசுறேன், கவனிச்சுக்கோங்க. ஏன்னா சில பேருக்கு தங்கள் முகங்களை பார்க்க பிடிக்கல. அதுக்கு அவங்களாம் சொல்ற வார்த்தை, எனக்கு போட்டோ பிடிக்காது பாஸ்டர், நான் ரொம்ப தாழ்மையா இருக்கிறேன் பாஸ்டர், எனக்கு ஆடம்பரம் எல்லாம் பிடிக்காது பாஸ்டர், நான் பவுடர் போட்டே 12 வருஷம் ஆகுது பாஸ்டர். கர்த்தருடைய முக பிரகாசம் உங்கள் முகத்தில், தேவ சாயல் உங்க முகம். நான் சொன்னல, உங்களுடைய ஆவி தேவன் தந்தது, தேவ சாயல் உங்க ஆவியில இருக்கு. அந்த சாயல், ஆவியில இருக்கிற சாயல் எதுல வெளிப்படுதுன்னா உங்க முகத்துல வெளிப்படுது. இப்ப எசேக்கியேல் 37வது அதிகாரம் 1வது வசனத்துக்கு இதுக்கு என்னங்க சம்பந்தம் அப்படின்னா, இந்த ஆவி மனுஷனை தட்டி தூக்கி மேல கொண்டு வர வேலையை கர்த்தருடைய கரம் செய்கிறது. எத்தனை பேருக்கு விளங்குது? இன்னைக்கு வீட்டுக்கு போனவொடனே முதல்ல எல்லாரும் எதை பார்க்கணும்? கண்ணாடியை பார்க்கணும். கண்ணாடியில் யார் தெரியுவா?
இயேசு தெரிவார். ஏன்னா நம்ப மாட்டேங்கிறீங்க, ஜோக்கு இல்லை, உண்மை. எத்தனை பேர் இப்போ போய் கண்ணாடி பார்ப்பீங்க? வீட்டில் கண்ணாடியே இல்லை பாஸ்டர்னா காசு போட்டு போய் வாங்கிட்டு போங்க. காசு இல்லை பாஸ்டர், இப்போ காணிக்கப்பட காசு வச்சுப்பீங்கல்ல, அந்த காசில் ஒரு கண்ணாடி வாங்கிட்டு போங்க. நாங்களாம் கோச்சிக்கவே மாட்டோம். நீங்கள் நல்லா இருக்கிறத விட ஒரு பெரிய காணிக்க ஒன்றுமே இல்லை. விளங்குதா? அவருடைய முகப்பிரகாசம் என் முகத்தில். நல்லா பாடுங்க. வாக்கு தத்தங்கள், தீர்க்க தரிசனங்கள், ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களை தேடி உங்களுக்கு நேரா உங்க முகத்திலிருந்து உங்க ஆவிக்குள்ள போகுது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, முகத்தை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க, முகத்தை கொஞ்சம் நல்லா வச்சுக்கோங்க. அடிக்கடி இதெல்லாம் நான் அப்ப சொல்லுவேன், எனக்கு அப்பெல்லாம் புரியல, ஆனா இப்ப நல்லா புரியுது. அப்பெல்லாம் அடிக்கடி சொல்லுவேன். சில பேர் மூஞ்சி பார்த்துக்கிறீங்களா, 6 மணி மூஞ்சி மாதிரி இருக்கும். 6 மணி மூஞ்சி. 6 மணி அப்ப முள்ளு எப்படி இருக்கும்? நேரா இருக்கும், எந்த டிசைனுமே இருக்காது. சில பேர் மூஞ்சி இப்படியே இருக்கும். ஆரம்ப ஜபத்துல இருந்து முடிவு ஜபம் வரைக்கும் எப்படிதான் இருப்பாங்க? கர்த்தரை நம்புகிறவர்கள் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தை போல். இல்ல 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 இல்ல, உங்க முகம் அது ஆசீர்வாதத்தின் வெளிப்பாடு. இந்த சத்தியத்தை நீங்க விளங்கிக்கோங்க. உண்மைதான், உண்மைதான். உங்கள் ஆவி மனிதனை உங்கள் முகம் வெளிப்படுத்துகிறது. எத்தனை பேருக்கு நான் பேசுறதெல்லாம் விளங்குது? அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நீங்க உங்க உங்க ஆவி மனுஷன், உங்க ஆத்துமாவெல்லாம் நல்லா சுகமா பார்த்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் நீங்க நினைக்கிறதுக்கு முன்னாடியே உங்க வாசப்படியில் வந்து நிற்கும். இன்னைக்கு ஆக்சுவலாக முள்ளுக்குறிச்சியில் இதை தான் நான் பேசினேன். பேசுறதுக்கு முன்னாடி முள்ளுக்குறிச்சியில் இந்த அமாவாசை ஜபம்லாம் பண்ணும்போது சாப்பாடு செய்வாங்க. சில நேரம் மழை வந்துருச்சுன்னா விறகு இருக்காதா, ஸோ கேஸ் அடுப்பு இல்லை, விசுவாசிங்க வீட்டில் செஞ்சு மலையில் அப்படியே தூக்கிட்டு வந்து வைப்பாங்க. அப்புறம் சரி சீக்கிரம் கேஸ் அடுப்பு வேணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தால் ஒரு சகோதரி கேஸ் அடுப்பு கொண்டு வந்து வாங்கிட்டு வந்து வச்சுட்டாங்க. இன்றைக்கி காலையில் கேஸ் அடுப்பு ஜெபம் பண்ணணும், பிரதிஷ்டை பண்ணணும். ஸோ ஆண்டவர் நம்மலாம் எதிர்பார்த்தது போல் நல்ல ஒரு கேஸ் அடுப்பை வாங்க உதவி செஞ்சிட்டாரு. கேஸ் அடுப்பை தந்தவர் கேஸும் தருவார். இதை தான் சொன்னேன். உடனே ஒருத்தவங்க எழுந்துச்சு நின்று, என் வீட்டில் 2 கேஸ் இருக்குது பாஸ்டர், ஒரு கேஸ் சிலிண்டர் நான் முள்ளுக்குச்சி சர்ச்சுக்கு தரேன். அப்பவே தாங்கன்னு கேட்கல, கொடுங்கன்னு கேட்கல, செய்யுங்கன்னு சொல்லலை. சொல்லிட்டு இருக்கும்போதே எழுந்துச்சு நின்று, என்கிட்ட இருக்கிற ஒரு சிலிண்டர் நான் முள்ளுக்குச்சி சர்ச்சுக்கு தரேன் பாஸ்டர். தானாக நடக்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அற்புதம் ஒரு மேட்ரே இல்லை. சொல்லுங்க பக்கத்தில், இதுக்கு தான் இத்தனை வருஷமா முட்டி தேஞ்சு போய் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, அது ஒரு மேட்ரு இல்லைங்க. அதான் சொன்னல, உலர்ந்த எலும்ப உயிர் பெற செய்வதற்கு கர்த்தருக்கு பெரிய காரியம் கிடையாது. கர்த்தருக்கு பெரிய காரியமே உங்களை ஆவிக்குள்ளா மாத்துறது தான். நீங்க ஆவிக்குள்ள ஆயிட்டீங்கன்னா எலும்புகள் உயிரடையும், அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். எனக்கு ஒரு சத்தியத்தை கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். எல்லாமே பாருங்க, நான் மட்டும் ஆண்டவர் பேசுறது எல்லாமே கான்ட்ரடிக்டியாவே இருக்கும், ஒரு மாதிரி அப்படியே சண்டை போடுற மாதிரியே வரும். நான் ஆண்டவரே ஏன் நல்ல நல்ல உபதேசம்லாம் வச்சுட்டு இதை மட்டும் ஏன்ட்ட சொல்றீங்க? பேசு, நீ தான் ரொம்ப நல்லவனாச்சே, பேசு. சரி சொல்லுங்க ஆண்டவரே, உன் மேல ஆசீர்வாதத்தின் அபிஷேகம் இருக்கு, உன் உள்ளம் ரொம்ப சுகமா இருக்கு அப்படின்றதுக்கு 3 அடையாளம். ஒன்று சமாதானம், இன்னொன்று சந்தோஷம், இன்னொன்று ஆசீர்வாதம். உன்னோட ஆத்துமா நல்லா இருக்குதா நல்லா இல்லையான்னு எதை வச்சு செக் பண்ணோம்? எல்லாரும் சொல்லுங்க, இன்னொரு முறை சொல்லுங்க. இப்போ எல்லாம் உங்க உள்ளத்துல கை வச்சு இந்த 3 இருக்கான்னு செக் பண்ணி, பல்ஸ் செக் பண்ணி பாருங்க. டாக்டர் பல்ஸ் செக் பண்றாங்கல்ல, டப் டப், அது எப்படி அடிக்குது? லப்டப்பா, ஏதோ ஒரு டப் அடிக்குது இல்ல. இப்போ 3 டப் அடிக்குதா பாருங்க. சமாதானம் இருக்குதா? சந்தோஷம் இருக்கா? ஆசீர்வாதம் இருக்கா? தங்கம் ஒரு ஆசீர்வாதம். ஆண்டவர் சொன்னாரு, எதெல்லாம் ஆசீர்வாதம் ஆண்டவரே? அவர் சொன்னாரு, என் மகன் என் சாயல உண்டாக்கப்பட்ட ஆதாமுக்காக நான் ஏதேன் தோட்டத்தில் என்னென்னலாம் உருவாக்குனனோ அது எல்லாமே என்னுடைய ஆசீர்வாதம். ஆமென், அல்லேலூயா. அப்பதான் கர்த்தர் சொன்னாரு, தங்கம் மனுஷன் கண்டுபிடிச்சதல்ல, தேவன் கண்டுபிடிச்சது.
2வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 4 ஆறு ஓடுனதுதான் ஏதேன் தோட்டத்தில். அதில் ஒரு ஆற்றில் தங்கம் பொன் விளையும், அந்த பொன் நல்லது. இந்த 2 வார்த்தை சொல்லுங்க. பொன் விளையும். பொன் விளையும்னா என்ன அர்த்தம்? விளையும்னா என்ன அர்த்தம்? குறையாது, குறைய குறைய உருவாகிட்டே இருக்கும். எத்தனை பேர் வீட்டில் தங்கம் வந்துகிட்டே இருக்கு? எப்படிதான் இவருக்கு மட்டும் இப்படிலாம் கிடைக்குதோ அப்படின்றீங்கள? எனக்கு அப்படிதான் இருந்துச்சு ஆண்டவர் சொல்லும் போது. உங்க வீட்டில் நீங்க ஆசீர்வாதத்தில் இருக்கிறீங்கன்னா தங்கம் குறையாது. நீங்க நிறைய செய்தி கேட்டுக்கலாம், எனக்கு தெரியல. கர்த்தர் பேசுனதை நான் சொல்றேன். தங்கம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் ஒரு அடையாளம். பைபிளில் யார் யாரெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிச்சாரோ அவங்களுக்கு லிட்ரலா கண்களில் பார்க்குற மாதிரி ஒரு அடையாளமா கர்த்தர் தங்கத்தை தான் கொடுத்தார். பணத்தை கூட கொடுக்கலங்க. எதை கொடுத்தாரு? பணத்தை நிறைய பேர் மையப்படுத்துறாங்க. பணத்தை விட ஏடா இவர் என்னென்னமோ பேசுறாருன்றீங்களா? போய் நல்லா பைபிள் படிங்க, உங்களுக்கு ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. பொன் விளையும், அந்த பொன் நல்லது. ஹல்லேலூயா. எஸ், நான் ஜெபம் பண்றேன், இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக. உங்க வீட்டில் தங்கம் குறையக்கூடாது. நான் இப்போ இதை ஜெபம் பண்றேன், அடகு வைக்கப்பட்ட எல்லா நகைகளும் உங்கள் கைகளுக்கு வருவதாக. ஆனால் நீங்கள் ஒரு அர்ப்பணிப்பை செய்யணும். திரும்ப போய் அடகு வைக்க மாட்டேன்னு. அன்னைக்கு ஒரு அம்மாட்ட பேசிட்டு இருந்தா, அந்த அம்மா சொன்னது, தங்கத்தை வச்சுட்டு என்னங்க பண்றது, வைக்கிறதுக்கு தானே வாங்குறது. என்னவா? அந்த எண்ணம் இங்கே யாராவதுக்கு இருந்துச்சுன்னா இன்னையோட தங்கம் வாங்கணும், தங்கம் சேர்த்து வைக்கணுன்ற எண்ணத்தை குழி தோண்டி புதைச்சிருங்க. வைக்கிறதுக்காக கர்த்தர் கொடுக்கல, ஆசீர்வாதத்துக்காக கொடுக்கிறார். ஆமென். வழங்குதா? அது நம்ம கிறிஸ்தவங்களுக்கு இந்த சத்தியம்லாம் புரியல, ஆனால் கவர்மெண்ட்டுக்கு புரியுது. ஒரு கவர்மெண்ட்டு எவ்வளோ ருப்பீஸ் பிரிண்ட் போடணும்னா, எவ்வளோ தங்கம் கைவசம் இருக்குதோ அந்த அளவுக்கு தான் அவங்க என்ன பண்ணணும், நோட்டை அச்சடிக்கணும். தங்கம் லெவல் குறைஞ்சிருச்சுன்னா ரூபாயோட அளவு குறைக்கிறாங்க. தங்கம் லெவல் அதிகமானுச்சுன்னா அப்ப ஒரு பொருளாதாரத்தை எதை வச்சு தீர்மானிக்கிறாங்க? தங்கத்தை வச்சு தீர்மானிக்கிறாங்க. உங்கள் ஆசீர்வாதம் தங்கத்தை தீர்மானிக்கிறது. விளங்கிக்கோங்க. நான் ஆரம்பத்தில் இதெல்லாம் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல. என் ஆண்டவர் சந்தித்தார், என் ஆண்டவர் மாற்றினார். இன்னைக்கு கர்த்தர் ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறார். நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆசீர்வாதம் வேலை செய்யும். ஆசீர்வாதம் வேலை செய்யும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லாரும் கண்களை மூடலாம் ஆண்டவர் சமூகத்தில்.